அறம் பெரிது. அன்பார்ந்தவர்களே, ஒரு நாள் ஒரு காட்டில் ஒரு புலி ஒரு வேடனை துரத்தி கொண்டு ஓடியது. அந்த வேடன் அருகில் இருந்த ஒரு மரத்தில் ஏறிக்கொண்டான். அதற்கு முன்பே மரத்தின் மீது ஒரு கரடி இருந்தது. வேடன் கரடியை பார்த்து பயந்து நடுங்கினான். அந்த புலி கரடியிடம், இந்த வேடன் நம்முடைய மிருக இனத்திற்கே பகைவன், இவனை கீழே தள்ளிவிடு என்றது. கரடியோ, இவன் நமக்கு பகைவனாக இருக்கலாம், ஆனால் இவன் நான் இருந்த மரத்தை அண்டியதால் என்னிடம் சரணடைந்தவன் ஆகிறான், என்னிடம் சரணடைந்தவனை கைவிட மாட்டேன் என்றது. பின்பு அந்த கரடி உறங்க ஆரம்பித்தது. வேடன் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டான். சற்று நேரம் கழித்து புலி வேடனிடம், எனக்கு பசியாக இருக்கிறது, நீ அந்த கரடியை கீழே தள்ளிவிட்டால் நான் அதை உண்டு பசியாறி உன்னை விட்டு விடுகிறேன் என்றது. வேடன் உடனடியாக கரடியை கீழே தள்ளிவிட்டான். கரடியோ மரத்தின் கீழ் கிளை ஒன்றை பிடித்துக் கொண்டு கீழே விழாமல் தப்பி மேலே ஏறிக்கொண்டது. அப்போது புலி கரடியிடம், இந்த மனிதன் நன்றி கெட்டவன் என்று பார்த்தாயா? சரண் அடைந்தவனை காப்பாற்றுவேன் என்ற உன்னையே கீழே தள்ளிவிட்டான், அவனை இப்பொழுதே கீழே தள்ளிவிடு என்றது. அதற்கு கரடியோ, இவன் தன் ஒழுக்கத்தினின்று வலுவினான் என்பதற்காக நான் என் தர்மத்தை கைவிட இயலாது, இன்னமும் அவன் என்னிடம் சரணடைந்தவனே, அவனை தள்ளிவிடுவது அறத்தினின்று நான் தவறியது ஆகும் என்று கூறி வேடனை கீழே தள்ளிவிட மறுத்துவிட்டது. அன்பார்ந்தவர்களே, நற்செயல்களை செய்வதில் எல்லா வகையிலும் நீயே முன்மாதிரியாய் இரு. நாணயத்தோடும் கண்ணியத்தோடும் கற்றுக்கொடு. புனித பவுலடியார் தீத்துவுக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 7வது இறைவசனம். உண்மையான இதயம் எத்தனை முறை காயப்பட்டாலும் பிறரை பழிவாங்க துடிக்காது. ஏனெனில் உண்மையான இதயத்திற்கு நடிக்க தெரியாது, துடிக்க மட்டுமே தெரியும். புரிந்து கொள்ளாத அன்பு எளிதில் பிரிந்து விடும். ஆனால் புரிந்து கொண்ட உண்மையான அன்பு எவ்வளவு காயப்பட்டாலும் ஒருபோதும் பிரியாது. மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.